ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர நாளென் செய்யும் வினிதானன் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யா. பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 17 முதல் 23 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. ராசியில் எந்தெந்த அதாவது கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரிஷபத்தில் சந்திர பகவான், சுக்கிரன் குரு மிதுனத்தில், புதன் கடகத்தில், சூரியன் கேது சிம்மத்தில், செவ்வாய் கன்னியில், ராகு கும்பத்தில், சனி பகவான் மீனத்தில் இருக்கிறார். இந்த வாரம் கிரகங்கள் மாறும் இல்லையா, தினமுக்குள் சந்திரன் மட்டும் மாறுறார். அதாவது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வார இறுதியில் சிம்மம் வரை சென்று, அதாவது ரோகிணியில் ஆரம்பித்து மக நட்சத்திரம் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் இந்த சந்திர பகவான். மற்றபடி 22/8/2025 சர்வ அமாவாசை திதி வருகிறது. எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவு தாங்க எங்களுக்கு மூச்சாக இருக்குது, சுவாசமாக இருக்கிறது. சுவாசம். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கடகராசி அன்பர்களுக்கு வணக்கம். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. முதல்ல இந்த வாரம் எப்படி இருக்கும்? கிரகங்கள் உன்னதமான பலனை தருமா இல்லை சுமாரான பலனை தரப்போகிறதா? ராசிநாதன் முதல்ல நல்ல நிலையில் இருக்காருங்க. அதுதாங்க ரொம்ப பியூட்டி, சூப்பர். அதாவது வார ஆரம்பத்தில் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அதுக்கப்புறம் 12ஆம் இடத்துக்கு வந்தாலும் குருவோடு இணைஞ்சிருக்கிறார். அதுக்கப்புறம் ராசியில் ஆட்சி பெறுகிறார். பிறகு 2ஆம் இடத்தில் போய் சென்று பலனை தருகிறார் கடைசியில். அப்போ நல்ல இடமா இருக்கா? அற்புதமாக இருக்குங்களா? அப்போ ராசிநாதன் நல்ல நிலையில் இருப்பதால், அதாவது ரோகிணி நட்சத்திரத்தில் ஆரம்பித்து மக நட்சத்திரம் வரைக்கும் தான் இவர் சஞ்சாரம் போய் செய்கிறார். அற்புதமான ஒரு நேரங்க, சாதிக்கக்கூடிய ஒரு வாரங்க இது. தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன. யாரும் ஜெயிக்க முடியாதுங்க. நான் ஜெயிச்சிட்டேன்னு நம்ம மாற்றிட்ட முடியாது. கிரகங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே. கிரகங்கள் நம்மளை வென்று கொடுக்குது. அது ஜெயிக்குது, ஜெயிச்சு கொடுக்குது, நம்ம ஜெயிச்சிட்டோன்னு சொல்லிடுறோம். நம்ம தோத்துட்டாங்க நம்ம மட்டுமே நினைக்கிறோம். அதுக்கும் காரணம் நேரம் சரியில்லாத கிரக நிலை சூழல் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு மனிதன் சக்ஸஸ் ஆகிறதும் தோல்வி, அதாவது மெய்வருத்த கூலி தரும். முயற்சி பண்ணணும். சும்மா வெட்டி ஆஃபீஸராக உட்காந்துருக்கக்கூடாது. ஆனாலும் ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா இயந்திரமாக ஆரம்பத்திலேருந்து வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 70 வயசு வரைக்கும் உழைப்பாங்க. கடைசியில் ஒன்றும் மிஞ்சாது. ஆனால் ஒரு 15-20 வயசில் பார்த்தா ஒருத்தர் ஏதாவது ஒரு தொழிலை பிடிச்சி ஒரு இது பண்ணி பெரிய லெவலில் ரீச் ஆகிடுவார். அதாவதுங்க, உண்மையாகவும் உழைக்கணும். அந்த உழைப்பும் அந்த நல்ல நேரமும் ஒரு நேர்கோட்டுக்கு வரும்பொழுது, அதாவது அதிர்ஷ்டங்கிற ஒரு நிலை ஏற்படுது. அப்போ தான் மனுஷன் பெரிய லெவலுக்கு வரான். மற்றபடி அதிர்ஷ்டத்தினுடைய பேரை சொல்கிறது
நான் சரியாக சக்ஸஸ் ஆகலை அப்படிங்கிற சொல்கிறது, இதெல்லாம் வந்து தனிப்பட்ட ஒரு நிலை. இருந்தாலும் காலம் கிரகங்கள் கையில் இருக்குது. அப்போ கிரகங்கள் வந்து நல்லா இருக்கிறதால உங்களுக்கு இந்த வாரம் கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். ஏங்க மற்ற கிரகங்கள் எப்படி இருந்தாலும் ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்காருங்க, அது ஒன்றே போதுங்க. 2 2 ஆட்சி பெறுகிறார் சூரியன், அது இன்னும் என்ன வேணும்? அப்போது நல்ல வருமானம் வரும், குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை எல்லாமே இருக்க போதில்ல. சூப்பர். உங்கள் வாக்கு பலிதம் இருக்கும், நல்லா இருக்கும். இது நாள் வரைக்கும் உங்களை யாரும் சீண்டாதவங்க இப்போ உங்களை கூப்பிட்டு வாங்க சார் உட்காருங்க அப்படின்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸ் உயரப்போகிறது இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு. 2 கேது இருக்குது. குடும்பத்தில் சண்டை சச்சரவு வரும் தான், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்தா வாழ்க்கை கெட்டு போவதில்லை. மற்றபடி உங்கள் 5க்கும் 10க்கும் உடைய யோகாதிபதி கடக ராசிக்கு செவ்வாய், அவர் 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் சக்ஸஸ் ஆகுமா? சூப்பர். அவர் 10ஆம் வீட்டு 10க்குடையவன் 10 பார்க்குறாரு. அப்போ என்னங்க, ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கார், 10க்குடையவன் நல்ல நிலையில் இருக்கார், 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. அப்போது தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்க போகிறது. கௌரவம் புகழ் அந்தஸ்து கண்டிப்பாக கிடைக்க போகிறது. 11ல் ராசிநாதன் இருக்காருன்னு சொன்னால், ரிஷபத்தில் ஆரம்பத்தில் சந்திரன் இருக்கார், உச்சமாக இருக்கார். ஆரம்பமே உச்சம். அப்போ கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் உச்சமான பலனை பெறப்போகிறீர்கள். வாழ்க்கை சிறப்பான ஒரு அம்சத்தை தொடப்போகிறீர்கள், சிகரத்தை தொடப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறோம். குரு 12ல் இருக்கார். அப்கோர்ஸ் 4க்குடையவனோடு சேர்ந்து இருக்கார், 4க்குடையவனோடு சேர்ந்து இருக்கார், 12ஆம் வீட்டில் இருக்கார். குரு பார்வை கோடி நன்மை. 4ஆம் வீட்டை குரு பார்க்குறார். உங்களுக்கு ஏதோ ஒரு ரொம்ப நாள் எண்ணம் இருக்கும், இடம் வாங்கினங்க நம்ம அப்படின்னு, அதை நிறைவேற்றலாமான்னு பார்ப்பீங்க. இல்லை வீடு கட்டலாமான்னு ரொம்ப நாள் யோசனை பண்ணிகிட்ருப்பீங்க, இழுத்தடிச்சிட்டு இருக்கும். இல்லை ஃப்ளாட்டு வாங்கலாமான்னு ஒரு அபிலாஷை இருந்திருக்கும். இல்லை கார் வாங்கலாமா, இல்லை 2 வீலரே இதை வச்சுட்டு புதுசாக 2 வீலர் வாங்கலாமா, இப்படி ஏதாவது ஒரு எண்ணம் எல்லாமே வந்துடாது. ஏதாவது ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, அது வந்து நிறைவேறக்கூடிய ஒரு நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு கார் வாங்கணும்னா நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வாங்க முடியும். சுக்கிரன் குருவோடு இணைஞ்சிருக்கார், 4ஆம் வீட்டை பார்க்கிறார். தாய் வழி சொந்தங்கள் அனுகூலம். பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, ஒன்றும் பயப்படவே தேவை, ரொம்ப அற்புதமாக படிப்பாங்க. நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூட்லேருந்து தகவல் வரும், உங்களுக்கும் மற்ற சந்தோஷப்படக்கூடிய ஒரு அம்சம் கிடைக்கும். 6ஆம் வீட்டை குரு பார்க்குறார். எதிரிகளால் பிரச்சனைகள் ஏதாவது வந்துடுமா அப்படின்னு பயந்துட்டுருப்பீங்க வேலை பார்க்குற இடத்துல, இல்லை எங்கே அக்கம் பக்கம் எங்கேயாவது. ஒன்றும் இல்லை, அவன் உங்களை பார்த்து பயந்துட்டுருப்பான், அவ்வளோதான். மற்றபடி எதிரிகளின் தாக்கம் இருக்கவே இருக்காது. கடன் சுமை இருப்பவர்களுக்கு கடன் படிப்படியாக குறைஞ்சி, கடனே இல்லைன்னு சொன்னால் புதுசாக கடன் வாங்கிக்கிங்க, சுப செலவுக்கு உதவும். மற்றபடி 6ஆம் இடம் என்பது வெற்றி ஸ்தானம், வெற்றி பெறக்கூடிய ஒரு அம்சம் இருக்கா. வேலை பார்க்குற இடத்துல ஒரு நல்ல ஒரு கோஆப்ரேஷனாக இருப்பாங்க எல்லோரும். உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களும் உங்களுக்கு கோஆப்ரேஷனாக இருப்பாங்க, மேலே வேலை பார்க்குற அதிகாரிகளும் உங்களை அரவணைச்சு போவாங்க. உங்களுக்கே ஆச்சரியப்படுவீங்க, இல்லை நமக்கு இதெல்லாம் நடக்குதா அப்படின்னு. அந்த அளவுக்கு இந்த 6ஆம் இடத்தை குரு பார்த்தாலே தொழில் பண்ணுற இடத்துல, உத்தியோகம் பண்ணுற இடத்துல எல்லோரும் வந்து உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. சார் நான் ஹெல்ப் பண்ணுறேங்க, நான் செய்கிறேன் சார் அப்படின்ட்டு எல்லாம் அவங்கவுங்க ஒரு இது எடுத்துக்கிட்டு உங்கள் வேலையை சிம்பிளாகிடுவாங்க. மற்றபடி 7ஆம் இடத்து அதிபதி சனி, 7க்கும் 8க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் 9ஆம் இடத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னால்
நம்ம கடந்த வாரம் சொன்னது வக்ரமாக இருக்குது, கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்குன்னு சொன்ன உடனே ஜனங்க ரொம்ப பயந்துட்டாங்க. என்ன சார், அவங்கவுங்க ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் கடகராசிக்கு ரொம்ப கஷ்டமான நேரமான. தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. அதாவது ஒவ்வொரு கிரகமும் அதனுடைய வேலையை அது செய்யும். சனி பகவான் வக்ரமாக இருக்கார், அவ்வளோதான். 9ல் இருக்கார், அவர் வக்ரமாக இருக்கார். முன் வீட்டு பலனி செய்வார்னு சொன்னோம். அது உடனே நீங்கள் ரொம்ப கோத்து விட்டு ரொம்ப பில்டப் பண்ணி அதை ரொம்ப பயந்துருக்கிறீங்க. நிறைய பேர், நிறைய ஃபோன் வந்துச்சு, மெசேஜ் கூட அனுப்பிச்சிருந்தாங்க சில பேர். ஆனால் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்குது. இந்த வாரம் கடகராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக ஜெயிக்கக்கூடிய ஒரு வாரம் தான். எந்த ஒரு சுணக்கம், தொழிலில் ஒரு சுணக்கமும் இருக்காது, உத்தியோகத்தில் எந்த ஒரு பிடுங்கல் இருக்காது, வருமானத்தில் குறை இருக்காது, சந்தோஷத்தில் அளவு குறையாது, மற்றவருடைய பாராட்டுதல்களும் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாத்தோட ஒரு முக்கியம் என்னென்னா, 8ஆம் வீட்டில் ராகு இருக்கார். ராகு மட்டும் இருந்தால் மைனஸுங்க. எங்கேயாவது ஏதாவது இந்த அரசுக்கு எதிராக சில வேலை பார்ப்பாங்க இல்லையா, சில பேர் பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் நம்ம சொல்லிடல, அரசுக்கு எதிராக தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு பிசுகாக மாட்டி அரசு தண்டனை பெறுவார்கள். நம்ம நேர்மையாக இருக்கும்போது நமக்கு என்னங்க இருக்கு. அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் குரு வேறு பார்க்குறார். அப்போது உங்களை திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு வரும். 8ஆம் இடம் தொலைந்து போன பொருள், களவு போன பொருள், நீங்கள் எங்கே எப்போ விட்டுட்டு வந்த பொருள், ஏதோ காணாமல் போன பொருள் இப்போ உங்களை வீடு தேடி வரும். உங்களுக்கு அது கேஷாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், வாகனமாக கூட இருக்கலாம். உங்களை பொறுத்த வரலையும் பார்த்தீங்கன்னா, மிஸ் ஆன ஒரு விஷயம் உங்கள் கைக்கு வந்து சேரும். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். சார், வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க திருதிப்புன்னு ஒரு அமைப்பை ஏற்படுத்திடுவார் இந்த ராகு பகவான். எங்க பாஸ்போர்ட் இல்லைங்க, விசா இல்லை, எல்லாம் ஒரு வாரத்தில் ரெடி பண்ணி கிளம்பிடுவாங்க. ஆனால் வெளிநாடு போயிட்டீங்கன்னு சொன்னால் நல்லா சம்பாதிக்கலாம். இங்கே இருந்தால் கஷ்டப்படுவீங்களான்னா குரு பார்க்குது. அதனால் அசிங்கம் அவமானங்கள்லாம் வராது. 8ஆம் இடம் அசிங்கத்தை சொல்லக்கூடிய இடம், அவமானத்தை சொல்லக்கூடிய இடம். அதனால் போன வாரம் நம்ம சொன்ன உடனே எல்லோரும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டுக்கிறாங்க. அப்படிலாம் இல்லை. நிச்சயமாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். இந்த 8ஆம் இடம்ங்கிறது என்னங்க, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம். 8ங்கிறது அசிங்கம், அவமானம், கடன், அதிகமான கடன். அதை தலைமொழிவு போச்சுன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு கடனே ரொம்ப பெரிய லெவல், அது ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி இருக்கும் பாருங்கள். அது தீரா கடன் சொல்லுவாங்க. 8ங்கிறது, 6ங்கிறது இது ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 8ங்கிறது ரொம்ப அதை எல்லை தாண்டி போயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கழுத்தை மீறி போயிடுச்சுன்னுவாங்க. அதுபோல் ஆனாலும் அங்கே ராகு இருக்கிறார், குரு பார்க்குறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் ஒன்றும் பயப்பட வேண்டாம். டெஃபினட்டாக அதிர்ஷ்டம், இதனால் அதிர்ஷ்ட லட்சுமி உட்காந்துருவாங்க. நல்ல சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்தவங்க காசு பணம் உங்களுக்கு பயன்படும். கொடுத்துட்டு போவாங்க, நீ வச்சிங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு. வரா கடன்கள் வசூலாகும். இப்போ கம்பெனி வச்சு நடத்துகிறீங்க, கடை வச்சு நடத்துகிறீங்க, இதெல்லாம் எங்கே டெட்லைன் எங்கே வரப்போகுதுன்னு நினைப்பீங்க. அவங்க கொண்டாந்து கொடுத்துட்டு போவான். இந்தாங்க சார், நான் தரணும், 3 வருஷத்துக்கு முன்னே பாக்கி வச்சுருந்தேன் சார், அது எவ்வளோன்னு பாருங்கள், இந்தாங்க. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். உங்களை நீங்களே கிள்ளி பார்த்துப்பீங்கன்னா நமக்காக அழகுது இது. ஆமாம், அதாவது 8ஆம் இடம் ஒரு பார்வையில் இருக்கிறது. சொந்தக்காரங்க இல்லை உறவினர்கள் கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை, தெரிஞ்சவங்க, யாருக்கோ பசங்க இல்லாமல் இருக்கும், இஷ்யூவே கிடையாது. பசங்களே இல்லை, வயசாகி போச்சு, கடைசி காலம், அது என்ன யாருக்கு எதை கொடுத்துட்டு போகிறதுன்னு ஆளாளும் கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து கொடுப்பாங்க. அதை உங்கள் பேர் அடிப்படும். அவருக்கு ஒரு 10,000 நகை கொடுக்கலாம், ஒரு கிரௌண்ட் எழுதி வச்சிடலாம் அப்படின்னு. அதுபோல் உங்களுக்கு அடுத்தவங்க சொத்து வர்றதுக்கும், அடுத்தவங்களுடைய பொருள் வர்றதுக்கும், அடுத்தவங்களுடைய நகை நட்டு வர்றதுக்கும், அவன் உறவினராக கூட இருக்க மாட்டான், தெரிஞ்சவனாக கூட இருக்கலாம், இல்லை தூரத்து உறவினராக கூட இருக்கலாம்.
இப்படி ஒரு அம்சம் உங்களுக்கு வரும், கிடைக்கும். மற்றபடி 9ல் சனி இருக்குது. தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வந்தாலும், கருத்து வேறுபாடுகள் வந்தாலும் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம், மருத்துவ செலவுகள் வைக்கலாம். அதே நேரத்தில் வெளியூர் வெளிநாடு போகிறீங்க பாருங்கள், உங்கள் தாஸ்தா வேசிக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள். இல்லைன்னா அங்கே போய் ஏதாவது இது இல்லை அது இல்லைன்னா கஷ்டம், இடகு முழுங்க மாட்டிப்பீங்க. அதனால் எல்லாத்தையும் கரெக்டாக கொண்டு போங்க. மற்றபடி 10ஆம் இடத்தை 10 குடைவன் பார்க்குறான். அரசு உத்தியோகத்தில் வேலை பார்க்குறவங்க அத்தனை பேருக்குமே யோகமான வாரம் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு. 10 குடைவன் 10 பார்க்குறாங்க. அப்போ தொழில் அதாவது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தாக அழகாக வேலை பார்ப்பீங்க. ட்ரான்ஸ்ஃபர் போகணுமா ட்ரான்ஸ்ஃபரு, ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்க ப்ரமோஷனு, இன்க்ரிமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுறவங்க இன்க்ரிமெண்ட்டு, இல்லை ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அவங்கள செங்கல் மணல் ஜல்லி கட்டிட நிபுணர்கள், அதை ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், இவங்களுக்கெல்லாம் யோகமான நேரம். ஏதோ ஒரு தொழில் அமைஞ்சு காசு பணத்தை பார்க்கக்கூடிய, முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு நேரம். மற்றபடி உங்களுக்கு 11ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். எண்ணிய செயல் ஈடேறுவதில் கொஞ்சம் காலதாமதம் ஆகிற மாதிரி தெரியும், ஆனால் கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீங்கள் வணங்க வேண்டியது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள், பிள்ளையாரை வணங்குங்கள், ஆஞ்சநேயர், பட்டீஸ்வரம், விஷ்ணு துர்க்கையை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். முடிஞ்சால் வாராகி அம்மனையும் வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நல்லாவே இருக்குங்க, பயப்படவே வேண்டாம். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.